இந்த இன்னொரு லோயர் 5-6 பேர் காணும். அதோட இந்த பெரிய சபை தவிசா சரியா காரணம் சரியான சுமூத்தாக போனது கிட்டத்தட்ட 3 மணிக்கு நினைக்கிறேன். சரியாக 9 வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணினாங்க. இப்போ 1:30 4 மணித்தியாலும் கிணக்கு விஷயம் கதைப்பட்டது. முக்கியமாக இந்த பிரதேச தவிசாளர் அது வந்து எந்த கட்சியுமே இல்லாத சுயேட்சை குழுவால் வந்து எங்கட சுயேட்சை குழு இல்லை, இங்கே தானே சுயேட்சையாக வேண்டிய ஒரு தவிசாளர்கள் அது மெம்பர்ஸ் எல்லாருமே உள்ள விட சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே உள்ளுக்க வந்திருந்தது. நல்ல ஸ்மூத்தாகவும் முக்கியமான விடயங்கள் கதைக்கப்பட்டது. செய்யக்கூடிய விடயங்களை செய்யலாம்னு சொன்னாங்க, செய்யலாத விடயங்களை செய்யலான்னு சொன்னாங்க. முக்கியமாக வந்து அதில் கணக்கு அந்த ஆர்டிஏ ஆர்டிடி மற்றது இந்த எம்ஓஹெச் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். ஏனென்றால் சனம் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் அதை தான் பதில் சொன்னது. முக்கியமாக டிஎஸ்க்கு நன்றி சொல்லணும். ஏனென்றால் நல்ல நீட்டாக ப்ரெசன்டேஷன் ஒன்று செய்திருந்தவா, மற்ற ப்ரெசன்டேஷன் செய்த போய்க்கும் நன்றி சொல்லணும். நல்ல ஸ்மூத்தாக போனது. ஒரு அடிபாடும் இருக்கல, ஒரு சண்டையும் இருக்கல, நல்ல நீட்டாக போனது. சரி வெளியில் இல்லை, அது உலக முழுக்க போதப்பன் தையிட்டியை வந்து சனத்தின் காணிகாசா. அதில் இந்த சந்தேகம் இல்லை தானே. பொதுமக்களுடைய காணி பொதுமக்களுக்கு ஒப்படைக்க வேணும். அது அந்த 2வது கோஷத்துக்கு வாசகமும் எனக்கு அதில் எந்த சந்தேகம் இல்லை. வேண்டாம் இந்த பில்டிங்கை உடைச்சிட்டு தாங்கன்னு சொன்னால் சட்டத்தை யோசிக்கணும். நமக்கு நானும் ப்ராக்டிக்கலாக கதைக்கலாம், ஆக்களை உணர்ச்சி வசப்படுத்தி கதைக்கலாம். ரோட்டெல்லாம் உடைப்போம், அதெல்லாம் உடைப்போம், இதெல்லாம் உடைப்போம். இப்போ தையிடுவியாரே கிளப்பம்னு சொல்கிற எத்தனை பேர் வந்து அந்த அவன் போலீஸ்காரன் தூக்கி வேனில் ஏற்ற முன்னும் குளர்னவ தானே ஐயோ உண்டு. அப்போ திங்க் பண்ணணும். அப்போ சும்மா போராட்டத்துக்கு சனங்களை கொண்டே விடுறதை விட்டுட்டு அதில் என்ன பிரயோசனம் முடிவு என்னென்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது வடிவாக சொல்கிறேன்டா, ஒரு ப்ரொசஸ்ண்டா ஒரு இன்புட் ஒன்று இருக்கணும், ஒரு உள்ளூர் ரெண்டு இருக்கணும். அதை இப்போ இந்த உதாரணத்துக்கு ஷர்ட்டுண்டா துணி அதை தைக்க வேணும். வெளியில் ஷர்ட்டாக வெளியால் வரும், அது வெளியீடு. இன்புட் ப்ரொசஸ் அவுட்புட். இப்போ இந்த போராட்டத்தின் அவுட்புட் என்ன, வெளியீடு என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் கையில் வேற உடைக்க போகிறோமா? நான் என்ன சொல்கிறேன் ரெடியாண்டு நானும் பாரு என்ன சொல்கிறேன். எத்தனை பேர் இதில் வர போயினேன். கஜேந்திரன் பொண்ணு போல நான், கஜேந்திரன், சுகாஷ், மணி, இந்த இன்னொரு லோயர் 5-6 பேர் காணும். அதோட இந்த பெரிய சபை தவிசாளர்கள் ஆளாளுக்கு ஒரு கடப்பாறை வம்படியோட போய் உடைக்கிற விஷயமும் இல்லை. 2வது அவங்க வச்சிருக்கிற காணியில் அவங்க தங்களுக்கு தேவையில்லைன்ற காணியில் எல்லாத்தையுமே விடுவிக்கணும். அதில் இந்த சந்தர்ப்பத்தில் தானே அதை போயிட்டு சனத்துட்டு உண்மையை சொல்லணும். அதை எங்கள்ட NDP பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த முதுகெலும்பு கூட இல்லை விட அன்றைக்கு பாயத்தாரு சந்திரசேகர் சொல்லி போட்டார். ஓம் அதை காணி தைட்டு உடைக்கலாம். அதை உடனே சொல்கிறேன் என்னென்னா தங்கண்ட ஆட்சியில் கட்டுப்பட்டது இல்லை. இப்போ நீங்கள் தானே ஆட்சி, நீங்கள் தானே பதில் சொல்லணும். அப்போ உடைக்கலாது ஒன்று உடைக்கலாது. 2வது அடுத்து என்ன ரெமிடிஸ், என்ன அதுக்கு ஒரு ஆப்ஷன், அந்த காணிக்குரிய காசை பொதுமக்கள்கிட்ட வேண்டி கொடுக்கணும். அதான் அதோட ஆப்ஷன். அதானே ஆப்ஷன். சரி, இப்போ என்னுடைய காணியை ஒரு ஆள் அடாத்தா பிடிச்சி வீட்டை கட்டிட்டேன். நான் சொல்லுவேன் சரி இந்த காணியை விடு, அப்படி இதை இடையிலாண்டா காணிக்குரிய காசை கூட்டித்தாயினா ஏன் தானே நான் கேட்குறது. அதை தாரத்துக்கு அரசாங்கம் ரெடி இல்லை. 2வது பிரச்சனை. 3வது பிரச்சனை, அப்படியும் கட்டினவனும் விடுறான் இல்லை, எனக்கும் காணி வேணும். என்ன செய்யணும்? நான் பத்தியால குத்தையிலுமா போய் புத்தவிக்கு இல்லை, என்ன செய்யணும்? போய் போலீஸில் கம்ப்ளைண்ட்டை போட்டு காணி ஒரு வேற ஒரு ஆள் வந்து சொல்லி கொடுக்க அதனோட 1912 ஆண்டு உறுதி இருக்கணும். இவ்வளோ உறுதி இருக்கிற நீங்களே எல்லாப்பா பயப்படுறீங்க போய் வழக்கு கொண்டு போகிறது? வழக்குக்கு 10 வருஷம் செய்யணும். அப்போ வழக்குக்கு போகிறதுக்கு பிரச்சனைக்காண்டி ஒரு வெட்டேலுமா கொத்தேலுமா நாங்கள் இல்லை. அப்போ நான் என்ன பொறுத்த வரைக்கும் அதை வழக்குக்கு கொண்டு போகணும். வழக்கில் இவ கோர்ட் ஆஃப் அப்பீல் சுமந்திரன் இருக்கிறார், கயந்திரமார் கொண்டாம்பலம் தானே அலவாங்கு விழுங்கி ஒரு பெரிய ஒரு லோயர் அலவாங்கு இங்கே விழுங்கிட்ட சுவாசன் இன்னொரு அலவாங்கு விழுங்கி ஒன்று இருக்கு போடுவ சொல்லுங்க. எங்களோட உறுதி இருக்குன்னா வழக்கை போட சொல்லுவோம். வழக்கும் போடல, காசும் வேண்டி கொடுக்கக்கூடாது, வழக்கும் போட மாட்டோம். ஐயோ அம்மாண்டு கத்துவோம், அடித்தா ஊண்டு குளருவோம். என்ன இருக்கிறது? அவன் அடிப்பான், 3 வெளுப்பானு. அந்த இந்த சந்தேகம் இல்லை. சும்மா இருக்கிற கேம்பஸ் படிக்கிற ஒரு கொத்தரடியை கொடுக்குறது, ஒரு பியர் போத்தில் கொடுக்குறது. அவன் பாவண்டு, அவன் என்னதுக்கு போராட்டம் போராண்டே தெரியாது. இவங்க பாஸ் அவுட் பண்ணி 4000 5000 பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்குறதுக்கு யோசிக்கிறீங்களா? அது எல்லாத்தையும் கொடுத்து போட்டு இவங்களை கூட்டிக் கொண்டு போய் தையிடுவியாரை உடைக்க பிரச்சனை இல்லை. தையிடுவியாரை உடைக்கணும் பண்ணுறதுல எனக்குமே இந்த சந்தேகமும் இல்லை. உடைக்கலாமான்றதான் கேள்வி.
விளங்குதா உங்களுக்கு பிரச்சனை உடைக்கணும் எனக்கு மாசேடாப்பா உடைக்கலாமா உடைக்கலாமண்டா ஓமண்டா வாங்க உடிப்பான் உடைக்கலாண்டா காசை வேணும் ரெண்டும் இல்லாமல் எடுக்க பிச்சைக்காரன் புண்மேரி நெருக்க சொரிஞ்சு போட்டு அந்த புண்ணை காட்டிக்கொண்டு பிச்சை எடுத்து தெரியக்கூடாது அவ்வளோதான் இந்த கேள்வி போய் பாது சரி ஆனால் என்ன கருத்து என்ன சொன்னால் நான் அதில் சிங்களம் தெரியாது இருக்கலான்னு இருக்கிறேன் டெய்லி மிரர் இல்லை சகல சிங்கள மீடியாவுக்கும் மீடியா கட் கொடுத்துருக்கிறேன் இந்த தையிட்டு திச விகாரையை உடைக்க வேணுமென்ற கருத்து வடக்குமால் தமிழ் மக்களுடைய கருத்து இல்லை இது சைக்கிள் கட்சியின் கருத்து மட்டும்தான் வடக்குமால் தமிழ் மக்கள் யோசிக்கிறேன்டா இனியும் சண்டை வேண்டாம் இனியும் பிரச்சனை வேண்டாம் இனியும் அடிபடுறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை நாங்கள் நிம்மதியாக இருக்க போகிறோம் இந்த பிரச்சனையை முடிச்சு வைங்கோட அரசாங்கத்தை கேட்குறோம் நான் சொன்னதில் என்ன பிள்ளையா இருக்கு அவ்வளோதான் தெளிவாக சொல்லிக்கிறேன் சிங்களத்தில் அதை இல்லை அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் 3ஆம் தேதி இவை வலிக்கிட்டு அதை உடைக்க போறீங்க மட்டும் வரையினோம் உடைக்க போறோம்னு ஒருத்தர் பாரத முழுக்க ஒரு 200 பேர் இந்த கட்சிக்கார தான் வரையினோம் 6 லட்சம் ஜனம் இருக்கு 1 லட்சம் ஜனமாவது போக வேண்டாமா உடைக்கிறதுக்கு 100 பேர் போய் அந்த இதை உடைக்கிறதாவே 6 லட்சம் ஜனத்தினுடைய கருத்து இந்த வயிறு பிரச்சனை முடிக்கவும் உடனடியாக முடிக்கணும் அவ்வளோதான் அதை சட்ட ரீதியாக முடிக்கிறீங்களா சட்ட ரீதியில் அரசாங்க ரீதியாக அல்லது அரசியல் ரீதியாக முடிக்கிறீங்களான்னு என்ன பிரச்சனை உடனே முடிக்க வேணும் இல்லை இவங்க தான் போய் உடைக்க போகிறோன்னு கூத்தடிச்சா வடக்கு மாநில ஜனத்துக்கு தெற்கில் அடிக்காதீங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் 83ஆம் ஆண்டு இப்படி தான் நான் பிறக்கையில் நீங்கள் பிறக்கையில் ரோட்டில் போட்டு டயர் போட்டு 3 மாத பிள்ளையே டயர் போட்டு கொளுத்தினோம் சிங்கள காடியர்கள் இப்போவும் அங்கே என்ன பேர் அவனுக்கு விமல் வீரவன்சி இல்லை மற்ற இன்னொரு முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் அவனுக்கு ஏதோ ஒரு பேரடா ஏதோ ஒரு பேர் அவன் சொல்லி கொண்டுதான் தையிட்டு வேற கிட்டவா கொளுத்துவோம் ஸோ இங்கே கஜேந்திரமார் பொன்னம்பலனுக்கும் கடகலத்தன் கஜேந்திரனும் கொடுக்கப்பட்ட ஒப்பந்தம் ஒரு 200 பேரை கொண்டு போன்றது முதலாவது அங்கே தெற்குல உசுப்பேற்றுவாங்க உசுப்பினா வெள்ளவத்தில் வடி விடும் வேணுமா உங்களுக்கு இது வெள்ளவத்தில் அடிப்பாங்க வெள்ளவத்தில் இருக்கிற தமிழக கடையெல்லாம் கொளுத்துவாங்க தேவையா அதுதான் சிங்களத்தில் சொல்லிங்க நானும் ஜெஃப்னா எம்பி தான் எங்களுக்கு சண்டே ஒன்றும் வேண்டாம் உங்களுக்கு மனச்சாட்சி ஒன்று இருந்தால் நீங்கள் அந்த தையிட்டு வியாரையை திருப்பி கொடுக்கறதுக்குரிய வேலையை செய்தாங்க ரெண்டு தான் சிங்களத்தில் சொல்லியிருக்கேன் மற்றது உடைக்க போகிறது யாழ்ப்பாண தேவையில்லை சைக்கிளும் வீடும் தானேன்னு சொல்லியிருக்கேன் சரிதானே அதுதான் சொல்லியிருக்கேன் சந்தோஷம் கடும் சந்தோஷம் நான் தான் உடைப்பேன் நான் 2 உடைப்பேன் முதலாளா நான் 2 உடைப்பேன் ஒரு நீதிமன்றமே சொல்லிட்டேன்டா உடையண்டு பின் யாரால தடுக்கலும் ஆகவே தையிட்டு வியாரை உடைக்க போறேன்னு சொல்லி நீதிமன்றம் காட்டில் கொடுத்தா நான் தான் முதலாவது நீதிமன்றம் ஒன்று இருக்குதானே ராசா இந்த நாட்டில் சும்மா ஆளாளுக்கு உசு பேத்தி சனத்தை கொண்டு ஜெயிலில் போடக்கூடாதானே ஜட்ஜ் ஒரு நாளும் உங்களோட கட்சியை பார்த்து போட மாட்டேன் சுமந்திரன் பேருக்கோ கஜேந்திரமான பேருக்கோ ஜட்ஜ் தீர்ப்பெழுத மாட்டேன் ஆர் தவறுகள் அம்பிடுதோ அம்பிட்ட தவறுலாம் உள்ள போகும் சரிதானே இதில் நிற்குதுன்னா இதில் போய் குளாரி போட்டு அசலம் அடிக்கிறது பார்த்து இப்போ என்னடா கேட்ட வைக்கிறேன் ஒரு யாழ்ப்பாணத்தின் பிரபல ஜிஎன்ற மகன் ஒரு ஆளுக்கு யாழ்ப்பாணத்தின் பிரபல ஜிஎன்ற மகன் ஒரு ஆளுக்கு 20 லட்சம் தரலாம் அசைலம் அடிக்கிறதுக்கு என்னோட காரில் வச்சு படம் எடுத்து போட்டு ஒரு கடிதம் 20 லட்சம் 10 கடிதம் கொடுத்தா கொடுக்கலாது எனக்கு எத்தனையோ பேர் லண்டன்லேருந்துலாம் கால் பண்ணி கேட்கணும் தம்பி கடிதம் தர மாட்டீங்களா 10 லட்சம் பேர் நான் ஒருத்தரும் கடிதம் இந்த கையால் கடிதம் போவார் இவங்க செய்கிற முழுக்க இந்த பிஸ்னஸ் தாண்டா இதில் கொண்டே கத்த விடுறது இல்லை கத்தின கனவேர் அசைலம் அடிக்க நம்ம நாளில் போயிடும் கொஞ்சம் இவன் இருந்துப்பேன் அப்படி சில்லறதனமான வியாபாரம் செய்ய வேண்டியிருக்கான் நீ அசலம் அடித்து காசை உழைச்சி நீ அந்த கடிதத்தை உள்ள எனக்கு அது பிரச்சனை இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் நான் யோசிக்கிறேன் அது உங்களோட அரசியல் எந்த அரசியல் இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கும் காரணம் இவ்வளோ கேவலமாக இருக்குது ரோட்டுகள் போடல ஒன்றும் போடல அதை கதைக்கிறதுக்கு எந்த தமிழ் எம்பி வந்தது காரணர் ஜனத்தின் தண்ணி கொடுக்கலன்ற கதைக்கிறதுக்கு எந்த தமிழ் எம்பி வந்தது காரணர் ஜனத்துக்கு ரோட்டு போடலன்ற கதைக்கிறது என்ன நான் பானந்தராசோட சண்டை பிடிச்சேனா அல்லது சிறியரனோடையாவது நான் அந்த மெலபாம்பு விழுங்கி கயந்திரன் என்ன பார்த்து யூ ஃபக் யூ அம்மான்னு சொல்லிக்கலையும் நான் என்ன சொன்னேன்னா பேசாம தான் ஏன்னா பேட்டில் ஃபீல்டை சூஸ் பண்ணுறது நான் கண்ட நான் அறியுது எனக்கு தெரியும் எந்த இடத்துல அடிக்கணும் எந்த இடத்துல சுடுவணும் எந்த இடத்துல பொதுக்கணும் பிரேசபையில் 5 பேருக்கு வழக்கு போட்டுக்கிட்டேன் சரி தானே தூசா ரெக்கார்டிங் கேட்டேன் அந்த ரெக்கார்டிங் உங்களோட அம்மா தங்கச்சி கேட்கணுமா உங்களோட தங்கச்சி அக்கா மாதிரி கேட்கணுமா அப்படியே படத்தோட போட்டிருக்கேன் சும்மா ஜென்டில்மேன் மாதிரி 20 வருஷம் ஏமாத்தினாங்க இப்போ முழுக்க உடை தண்டவனும் செய்யலாம் கத்துறாங்க அவ்வளோதான் வேற ஒன்று சரி இந்த பிரேசபை மீட்டிங்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து இந்த காரணாட்சணத்தை பார்த்துருக்கலாம் தானே ஏன் வேற இல்லை என்னடா இது மகேஸ்வரன் இடம் இது விஜயமலா மகேஸ்வரன் தெரியாது விஜயலா மகேஸ்வரன் அப்போ இங்கே அரசியல் செய்தால் ஓட்டு வேற ஆகுன்னு தெரியும் அதெல்லாம் வேறு பிச்சைக்கார அரசியல் இங்கே இருக்கிற சனத்துக்கும் மகேஸ்வரனுக்கும் என்னடா சம்பந்தம் அந்த நேரம் மகேஸ்வரன் ஒரு அமைச்சராகவோ எம்பியா இருக்கேக்கில்ல காரணம் இருக்கு ஏதோ செய்தாங்க அந்த சுட்டு சாகுண்டாங்க இப்போ இருக்க சனத்தை இப்போ யார் பார்க்குறது எனக்கு அப்போ இந்த பிரதேச அரசியலோ இந்த அரசியலோ தமிழ் சிங்கள அரசியலும் இல்லை எனக்கு இப்போவும் தெற்கிட போனால் வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் சிஎம்மா கேட்க சொல்லி கேட்குறாங்க சரிதானே அன்றைக்கும் என்ன கேட்டவை சகல எதிர்கட்சியுமா சேர்ந்து பொது கேண்டிடேட்டாக மேல் மாகாணத்துக்குரிய சிஎம்மா போடணும் போயிடாது
வடக்கு மாநில ஜனம் என்ன விடாதுன்னு நான் அதில் தமிழ்லையும் சொல்லியிருக்கேன். வடக்கு மாநில ஜனம் என்ன விடாது, விட்டா நான் வருவேன். சரி, நன்றி. ஏன்னா நான் சனத்தின பிரச்சனை உண்மையை கலைக்கிறேன். என்னோட இந்த வரைக்கும் ஒருத்தர் பிரச்சனை இல்லையடா, அவங்களையும் கழிக்கிறேன் இவங்களையும் கழிக்கிறேன். இன்றைக்கு டிஜிக்கு மீட்டிங்கில் இப்போ ஆனந்தராஜர் பிள்ளை விட்டா பிள்ளைண்டே சொல்லியிருக்கிறேன். சரிட்ட காசு இல்லைன்னா காசு இல்லைன்னு சொல்லியிருக்கேன். பிரேச விசாரித்தார் எல்லாம் வெவ்வேறு கட்சியில் ஒன்று வந்திருந்தவங்க எல்லாம். அப்போ அவங்களோட எல்லாம் சண்டையில் பிடிச்சிருக்கோம்னா கத்திக்குள்ளாருன்னா பிரேச விசாரித்தே சொன்னால் ஏன் சத்தம் போடுறீங்க? நாங்கள் மேசில் அடித்து கலைக்கிறோம், அதை விட மோசமாக இருக்கும், அது சத்தம் போடுவோம். இந்த கட்சி அரசியல் இல்லையா, இப்போ கொஞ்சம் காலம் தான் இருப்போம், ஆனால் நீட்டாக இருக்கும். சரியா? சரி.